ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா ஒரு அருமையான காலிஃபிளவர் பக்கோடா தான் செய்ய போறோம். இந்த காலிஃபிளவர் பக்கோடாக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அரிசி மாவு நான் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பஜ்ஜி மிக்ஸ் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். மைதா மாவு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம எடுத்திருக்க காலிஃபிளவர் பாத்தீங்கன்னா ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். இதுக்கு எவ்வளவு மாவு தேவையோ அவ்வளவுதான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பெருசு காலிஃபிளவர் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் இந்த காலிஃபிளவரை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் காலிஃபிளவர் பூவெல்லாம் நம்ம தனித்தனியா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம காலிஃபிளவரை குட்டி குட்டியா நமக்கு ஏத்த சைஸ்ல நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம வந்து சுடு தண்ணில போட்டுக்கலாம். இப்ப ஹாட் வாட்டர் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுல நான் 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃபிளவரை இது கூட சேர்த்துருங்க. இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது ரெஸ்டிங் டைம்ல இருக்கட்டும். அப்ப அது உள்ள இருக்க டஸ்ட் ஏதாவது இன்செக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆயிடும். இப்போ வாங்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க 4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட எடுத்து வச்சிருக்க 1/2 கப் ஆஃப் பஜ்ஜி மிக்ஸ் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. எந்த ஒரு லம்ப்ஸும் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நம்மளோட காலிஃபிளவர் பக்கோடால எண்ணெய் ரொம்ப இழுக்காது. இப்ப இந்த காலிஃபிளவர் எல்லாம் நல்லா வந்து தண்ணியில இருந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இப்ப கருவேப்பிலையும் கொஞ்சம் டேஸ்ட்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சிருக்கோம். ஒன்னு ஒன்னா போட்டு எடுக்கலாம். ஃப்ளேம் எப்பவும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சுடுங்க. அப்பதான் வந்து பக்கோடா கருகாம இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். இப்போ இதை நல்லா எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுவும் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இது நல்லா எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இதை வந்து எலிவேட் பண்றதுக்காக நான் ஒரு சூப்பரான ஒரு பவுடர் வச்சிருக்கேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பர் அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பக்கோடா மேல லைட்டா தூவிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பரா எலிவேட் பண்ணி கொடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.